வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது தாவேகாவா திமுகவா வரும் தேர்தலில் வெற்றி போவது யார், இவர்கள்தான் என்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. அந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் தினசரி தெரிந்து கொள்ள முடியும். தமிழகத்தில் அரசியல் கள நிலவரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அனல் பறக்க தீவிரமாக விறுவிறுப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதற்கான காரணங்கள் என்னவென்றால் தற்பொழுது தேர்தல் 2026 பிறந்துச்சு, தேர்தல் வேறு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழலில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் எல்லா கட்சிகளும் ஒரு தீவிரமான முயற்சியில் இறங்கிட்டு இருக்கு. இப்படி பார்க்குறப்போ தற்பொழுது தமிழகமும் அப்படி தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா தேர்தலில் பார்த்திங்கன்னா தற்பொழுது புதிய உறவாக வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து சொல்லிட்டே வராரு. இங்கே ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லி அதை ட்ரெண்டிங் ஆகிட்டாரு. ஸோ அது ஃபுல்லாக தமிழகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பரவி ஒரு பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்னா திமுகவா இல்லை தாவேகாவா அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இதில் யாருக்கு வாக்கு வரப்போகிறது, யார் பக்கம் மொத்த வாக்குகள் செல்ல போகிறது, யாருக்கான ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா எல்லாருடைய கணிப்பும் எல்லாருடைய முயற்சிகளும் எல்லாருடைய முடிவுகளும் இருக்குது. இப்படின்றது பார்க்கும்போது தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரத்தின்படி திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அவர்கள் ஆட்சி அதிருப்தியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆட்சி எனக்கு பிடிக்கல, இவங்க இதை செய்யலை அதை செய்யலை, சொன்னதை செய்யலை அதை செய்யலை இதை செய்யலைன்னு நிறைய விதமான பொதுமக்கள் அவங்களுடைய குற்றச்சாட்டுகளும் குறிப்பாக இளைஞ பெருமக்களும் எல்லாரும் சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால் தற்போது அவர்களுக்கான உரிய அந்த ஒரு செயல்பாடை பார்த்திங்கன்னா தற்பொழுது அரசு செய்யாமல் மறுத்து விட்டது. கடைசி நேரத்தில் எலெக்ஷன் வரப்போ பார்த்திங்கன்னா செய்கிறாங்க அப்படின்ற நிறைய விதமான எதிர்ப்பு கருத்துக்கள் இருக்குது, ஆதரவு கருத்துக்களும் இருக்குங்க. இதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஓகேங்களா? எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் எதிர்ப்பு இருக்கும், ஆதரவு இருக்கும். திமுகவுக்கான ஆதரவு இருக்குது. ஏன்னா காலங்காலமாக நான் திமுகவுக்கு போகிறேன், எங்கள் வம்சமே திமுக வாக்குக்கு தான் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஆட்களுக்கான ஆதரவும் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வருது. ஸோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் கட்சி எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கட்சி எதுவுமே இல்லை. தமிழகத்திலும் சரி இந்த வரலாற்றிலும் சரி அதுமாரி இருக்குது. எதிர்ப்பும் இருக்கும், ஆதரவு இருக்கும். ஸோ அதேமாதிரி தாவேகாவுக்கும் எதிர்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த கட்சி கொள்கை இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி இப்படின்னு என்ன தான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஆதரவு அதோட டபுள் மடங்காக இருக்குங்க தாவேகாவுக்கு. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகேங்களா? இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் ஏன்னா விஜய் என்று சொன்னாலே பார்த்தீங்கன்னா 3 எழுத்து மந்திரம் சொல்லி தாவேகா என்ற அந்த தமிழக வெற்றி கழகத்தை உள்ளே புகுத்து அந்த ஆட்சி பீடத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் முதலமைச்சரையாக விஜயை உட்கார வைப்போம் அப்படின்ற கோஷங்கள் தற்பொழுது அரசியலில் வேகமாக முழங்குது. காரணம் என்னவென்றால் விஜய் அவர்கள் பெரும் விதத்தில் முதலமைச்சராக போகிற ஒரு சூழல் நெருங்கிட்டு இருக்கு. அது முன்னாடி தான் இந்த ஜனநாயகன் படத்தை தடுக்கிறாங்க. இதன் மூலமாக தெரிகிறது விஜய் அவர்கள் 2026 வெற்றி பெறுவது உறுதி அப்படின்றத. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜய்க்கான ஆதரவு பார்த்தீங்கன்னா திரை உலகமும் சரி ஊடகங்களும் சரி பொதுமக்களும் சரி எல்லாருமே விஜய் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் அந்த பக்கம் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சரி யார் வெற்றி என்பது தமிழகத்தில் இளைஞர்கள் தீர்மானிப்பதே அப்படின்ற மாதிரி தான் இப்போ சூழல் போயிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.